ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 கண்ணன் பூஜித்த கணநாதன் தலைப்பில் பிரிவாக சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 61 ஆரம்பிக்கிறது. இது போன பகுதியில் சண்டையில் ஸ்பரிச இன்பம் அப்படின்ற தலைப்பில் ஜாம்பவானோட நடக்கிற சண்டையை விவரிச்சுன்னு அதனுடைய கண்டினியூஷன் இது. இப்படியே தான் அர்ஜுனன் உபாசித்து வந்த பரமேஸ்வரனும் கிராத வேட வேஷத்தில் அவனோடு கட்டி புரண்டு சண்டை பிடிக்கும் யாஜத்தில் அங்கசங்க பாக்கியத்தை கொடுத்தார். நாள் பாட்டுக்கு 1-2 என்று ஓடிக்கொண்டிருந்தது. வெற்றி தோல்வி இல்லாமல் கிருஷ்ணரும் ஜாம்பவானும் யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நாள் வரையில் வெளியில் காத்து கொண்டிருந்த யாதவ ஜனங்கள் இன்னும் எத்தனை நாள் வீடு வாசலை விட்டு காட்டிலே காத்து கொண்டு கிடப்பது? உள்ளே போன கிருஷ்ணன் கதை முடிந்து போயிருக்கும், நாம் ஆபத்தில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று துவாரகைக்கு திரும்பிவிட்டார்கள். மனுஷ ஜாதியின் நன்றி விசுவாசம் அவ்வளவுதான். குகைக்குள்ளே 21 நாள் துவந்த யுத்தம் நடந்தது. அத்தனை நாளுக்குள்ளேயே ஜாம்பவானுக்கு அசக்தம் வந்துதான் விட்டதென்றாலும் அந்த நீலமேக சியாமல காத்திரம் தம்மேல் படுவதில் தமக்கே காரணம் தெரியாத ஒரு பெரிய சௌக்கியத்தை அவர் அனுபவித்ததால் தான் ஒரு மாதிரி ஈடு கொடுத்து வந்தார். இப்பொழுது முழுசாக 3 வாரம் ஆன பிறகு ஜாம்பவானால் அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியவில்லை. ராமச்சந்திரமூர்த்தியின் அனுக்கிரக பலமே தம்பலம் என்று நன்றாக தெரிந்து கொண்டவர் அவர். ராமா ராமா என்று சொல்லிக்கொண்டேதான் அவனுடைய அடுத்த அவதாரத்தை அடித்து கொண்டிருந்தார். அந்த அனுக்கிரக பலத்தையும் நாமாவின் சக்தியும் மிஞ்சி தம்முடைய வலுவை எதிரே இருக்கிற ஆசாமி குறை வைக்கிறான் என்றால் அவன் யாராக இருக்க முடியும்? அவனுடைய ஸ்பர்சம் ஏன் இத்தனை இன்பமாக இருக்கிறது என்று கொஞ்சம் யோசித்தார். பளிச்சென்று புரிந்துவிட்டது. இந்த விளையாட்டையே இன்னும் எத்தனை நாள் விளையாடுவது? இன்னும் எத்தனையோ விளையாட்டெல்லாம் விளையாடியாக வேண்டுமே என்று பகவானை தான் ஜாம்பவானுக்கு உண்மையை புரிய வைத்தார் என்று சொல்லலாம். அடடா, நாம் என்ன அபச்சாரம் பண்ணிவிட்டோம்! தேடிக்கொண்டு இந்த காட்டு குகைக்கு வந்திருக்கிற நம்முடைய உபாசன மூர்த்தியே இப்படி அநியாயமாக அடித்து புடைத்து விட்டமே என்று ரொம்பவும் பச்சாதாபத்தில் மனசு உருகினார் ஜாம்பவான். பகவானின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். அடிப்பதை பூசை கொடுப்பது என்கிற வழக்கம் இருக்கிறது. யாரை பூஜிக்க வேண்டும் என்று ஜாம்பவான் நினைத்து கொண்டிருந்தாரோ அவரையே சாத்து என்று சாத்தியல்தான் இந்த வசனம் பிறந்ததோ என்னவோ. காலில் விழுந்த பக்தரை பகவான் தட்டி கொடுத்து அன்போடு க்ஷமித்து ஆஸ்வாசம் பண்ணினார். மணியில் விளைந்த திருமணங்கள். ஜாம்பவான் அவரிடம், நானே உங்கள் உடைமைதான், ஆனதால் உங்களுக்கில்லாமல் எனக்கென்று எந்த உடைமையும் கிடையாது. உங்களுடையதே ஆன சிமந்தகமணியை உங்களுக்கே திரும்பவும் அர்ப்பணம் பண்ணுகிறேன். அதோடு கன்னியாமணியான இந்த ஜாம்பவதியையும் தாங்கள் அங்கீகாரம் செய்து கொள்ள வேண்டும் என்று விஞ்ஞாபித்துக் கொண்டார். பெண்மணி நாரீமணி என்பதாக ஸ்திரீகளை ரத்னத்தோடு வைத்து உயர்த்தி சொல்கிற வழக்கம் இருக்கிறதல்லவா? ஜாம்பவதியின் அபிலாஷியும் பூர்த்தியாயிட்டு பகவான் செமந்தகத்தோடு அவளையும் பிரீத்தியுடன் பத்னியாக ஏற்றார். துவாரகைக்கு புது பத்னியோடும் தம் மீதான பழி திரும்பும்படி செமந்தகத்தோடும் திரும்பி வந்தார் பகவான். முதல் காரியமாக அந்த மணியை சத்ராஜித்திடம் சேர்ப்பித்து விட்டார். பிரசேனன் சிங்கத்திடம் தன் உயிரோடு சேர்த்து பறிகொடுத்த மணியை அப்புறம் அந்த சிங்கத்திடமிருந்து இன்னொருவர் அடைய அந்த ஒருவரை இவர் யுத்தத்தில் ஜெயித்தே மணியை பெற்றதால் சட்டப்படி அதை இவரே வைத்துக்கொள்ள நியாயம் இருந்தது. ஆனால் பொருள் பற்று பகவானுக்கு எள்ளளவும் இல்லாததால் தாம் குற்றவாளி அல்ல என்று சமஸ்த ஜனங்களுக்கும் இப்பொழுது நிரூபித்து காட்டியதோடு திருப்தி அடைந்து விட்டார். உதார மனசோடு மணியை சத்ராஜித்துக்கே கொடுத்து விட்டார். அவன்தானே அதை ரொம்பவும் பெருசாக எண்ணி தபசிருந்து அடைந்தவன். இப்பொழுது பகவான் கையிலிருந்து அதை பெற்றுக்கொண்ட பிறகோ அவனுக்கு அது அபூர்வ வஸ்துவாக ஆனந்தம் கொடுக்கவில்லை. அவன் மனசை அது உறுத்தத்தான் செய்தது. ஒரு பாபம் அறியாத கிருஷ்ணனை பற்றி மித்யா அபவாதம் செய்த தோஷத்துக்கு ஆளாகிவிட்டோமே என்று ரொம்பவும் வியாக்குலப்பட்டான். என்ன பிராயச்சித்தம் பண்ணலாம் என்று யோசித்தான். ஜாம்பவான் செய்ததே தானும் செய்வதுதான் பிராயச்சித்தம் என்று முடிவு செய்து தன்னுடைய குமாரியான சத்யபாமாவை பகவானுக்கு கன்னியாதானம் பண்ணி கொடுத்தான். ஜாம்பவானுக்கு பிள்ளை குழந்தையும் இருந்தது. சத்ராஜித்துக்கோ சத்யபாமா ஏகபுத்திரி. அவள் பூதேவியின் அவதாரம். ருக்மணிதான் ஸ்ரீதேவி. செமங்கந்தகத்தினால் முதலில் பகவானுக்கு பழி கிடைத்தது. அப்புறம் ஒட்டிக்கு இரட்டையாக பத்னிகள் கிடைத்தார்கள். ஜாம்பவானைப் போலவே சத்ராஜித்தும் கன்யா ரத்னத்தோடு சிவந்தக ரத்னத்தையும் பகவானுக்கு கோபால ரத்னம் எனப்படுபவருக்கு அர்ப்பணம் செய்தான். ஆனால் அவர் பாமாவை மட்டும் அங்கீகாரம் பண்ணிக்கொண்டு பிடிவாதமாக சிவந்தகத்தை சத்ராஜித்திடமே திருப்பிவிட்டார். உங்களிடம் இருந்தாலும் என்னிடம் இருக்கிற மாதிரிதானே என்று அழகாக சொல்லி சமாளித்து விட்டார். அவனுக்கு இருந்தது ஒரே பெண்ணானதால் அவன் சொத்து பூராவும் அப்புறம் இந்த தம்பதிக்குத்தானே வர வேண்டும் என்பதால் அவனும் அதற்கு மேல் பிரஸ் பண்ணாமல் செமந்தகத்தை தானே வைத்து கொண்டான்.
கதை முடியவில்லை. இன்னும் பிள்ளையார் பிரஸ்தாவமே வரவில்லையே. சத்ராஜித்து நினைத்தது தன் ஆயுள் முழுக்க மணி தன்னிடமிருந்து விட்டு அப்புறம் பெண் மாப்பிள்ளையை அடையும் என்று. ஆனால் அந்த மணியோ அவனுடைய ஆயுசையை குடித்துவிட்டு இன்னும் எத்தனையோ கஷ்டங்களை உண்டாக்கவிருந்தது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாதனம் மகாபரிவாதனம் மகாபரிவாதனம்.